हरे कृष्णा। परम जय दे श्री कृष्ण संकीर्तनम जय செல்ல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சாம்பனுடைய திருமணம் பற்றி பார்க்கலாம். கிருஷ்ணருடைய பையன் சாம்பன். பெரும்பாலான ராஜ்யங்களில் யாதவ வம்சத்துக்கு சம்பந்தம் இருந்தது. துவாரகாதீசனுடைய எந்த புதல்வனோ அல்லது தனது தாய் இல்லாட்டி மாற்றாந்தாயுடைய தந்தை, இப்படி சகோதரர் வீடு எங்கேயாவது அவங்க போய் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பல இடங்களில் அவங்க தங்குறது, ரொம்ப காலமாக தங்கி இருந்து வர்றது, இது சகஜமாக இருக்குது. அதனால் யார் எங்கே போகிறா வாராங்கிறதை கண்டுபிடிக்க முடியாது. இந்த சமயம் தேவரிஷி ஒரு நாள் ராஜசபையில் வந்துட்டு துரியோதனனுடைய மகா லக்ஷ்மணாவுக்கு சுயம்வரம் நடந்தது. சாம்பன் அங்கே போயிருக்கிறான். சுயம்வர சபையில் அந்த கன்னியை அபகரித்தான். இதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே உக்ரசேனர் சந்தோஷமாக, துரியோதனனுக்கு சௌபாக்கியம், இவ்வளோ அழகான வீரம் மாப்பிள்ளையாக கிடைக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும். அப்போ கிருஷ்ணனுக்கு சம்பந்தி உண்டாயாச்சா அப்படின்னு சொல்லி துரியோதனனை நினச்சி பார்த்து உக்ரசேனா சிரிக்கிறார். அப்போ நாரதர் சொல்றார், கௌரவர்கள் அப்படி எடுத்துக்கல, பெரிய அவமானமாக கருதியிருக்காங்க. உடனே கர்ணன், யக்ஞகேது, பூரிஸ்ரவா அவங்களோட சேர்ந்து துரியோதனன் இவங்கெல்லாம் சேர்ந்து சாம்பனை சூழ்ந்து நின்று தாக்குனாங்க. தேர் குதிரைகளையும் சாரதியும் கொண்டுட்டாங்க. 6 பேரும் சேர்ந்து. சாம்பன் ஜெயிக்கப்பட முடியாத ஆள் தான், இருந்தாலும் தனியாக இருக்கிறதுனால எவ்வளோ நேரம் போரிட முடியும். அதனால் கௌரவர்கள் அவனை ரொம்ப நேரம் தாக்குன பிறகு சிறையில் அடைச்சி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நாரதர் சொன்னார். இப்போ உக்ரசேனருக்கு கோபம் வந்துடுச்சு. கௌரவர்களுக்கு அவ்வளவு துணிச்சல் வந்துட்டா, நானே இப்போ கிளம்புறேன். மகா சேனாபதி அனாதுருஷ்டா இருக்கிறார், சாத்தியகி இருக்கான், கிருதவர்மா இருக்கிறான், நானே போகிறேன். இந்த பாம்புகளை நசுக்குனா தான் சரிப்படும் அப்படின்னு சத்தமாக சொல்கிறார். உடனே கிருஷ்ணர் எழுந்து நின்று, மகாராஜாவுக்கு அப்படி ஒரு கஷ்டம் அவசியம் இல்லை, நான் போகிறேன், யாதவர்கள் வீரர்களை அழைச்சிட்டு போகிறேன். அவங்க எல்லாருமே குருடர்கள்ங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்ய தேவர்களே வந்தால் கூட அவங்களையும் நான் காலி பண்ணிடுவேன்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போ பலராமர் சொல்கிறார், பலராமருக்கு எப்போவுமே துரியோதனன் மேலே ஒரு கண், அதாவது தன்னுடைய சீடன் அப்படின்னு ஒரு நினப்பு உண்டு. கௌரவர்கள் தவறு செய்துட்டாங்க, இது பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கிருஷ்ணர் இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி சங்கெடுத்து ஊத போகிறார். அந்த சமயம் பலராம் தடுக்கிறார். நான் சொல்கிறத கேளு அப்படின்னு. அப்போ கிருஷ்ணர் தான், இதான் உங்கள் சீடனோட மரியாதையா, நல்ல நடத்தையா? அவனுக்கு தெரிஞ்ச பாசெல்லாம் சண்டை தான். இந்த முறை அவனுக்கு அதே பாசையில் நான் பாடம் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி சாத்தியகி சொல்கிறார் கோபமாக. அப்போ பலராமர் சொல்கிறார், கௌரவருக்கும் யாதவருக்கும் கலகம் வர்றது நல்லது கிடையாது. அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு உக்ரசேன மகாராஜா எனக்கு ஒரு வாய்ப்பு தரணும். இப்போ என்ன இருந்தாலும் அவன் நமக்கு சம்பந்தி, அதை புரிய வைப்போம் அப்படிங்கிறார். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், யாதவர்கள் யார்கிட்டையும் வேண்டுகோள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மகாராஜாதி ராஜரான உக்ரசேனர் கட்டளை தான் இட முடியும். யார்கிட்டையும் பிரார்த்திக்க அவசியம் கிடையாது. மன்னருடைய கட்டளையை ஏற்றுக்காதவனுடைய கர்வத்தை ஒடுக்கும் திறமை அவர்கிட்ட இருக்கிற வீரர்களுக்கு உண்டு அப்படின்னு தெளிவாக சொல்கிறார் கிருஷ்ணர். இப்போ பலராம் சொல்கிறார், ராஜாதிராஜன் ஏன் வேண்டவோ கெஞ்சவோ செய்யணும்? நீ யார் பக்கம் நிற்கிறியோ அவங்களுடைய கட்டளையை லோக பாலகர்களை ஏற்று தான் ஆகணும். மன்னர் கட்டளையை தனக்கு அருள்வதாக நினைக்கணும். நான் மன்னரின் கட்டளையை சொல்லத்தான் அஸ்தினாபுரத்துக்கு போகிறேன். அங்கே போயிட்டு மன்னருடைய மரியாதையை காப்பாற்றும் வல்லமை எனக்கு உண்டு, அதுபடி நான் அங்கே பேசுவேன் துரியோதனன்ட்ட அப்படிங்கிறார் பலராம்.
விஷயம் முடிஞ்சது. அடுத்து பலராம் உத்தவரை கூட்டிகிட்டு மன்னர் உக்கிரசேனருடைய பிரதிநிதியாக அஸ்தினாபுரம் போகிறார். அப்போ அஸ்தினாபுரத்துலேருந்து திரும்பும்போது அவர் புது மணமகள், அதாவது சாம்பனோட புது மணமகளோட வருவார் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன்னா அத்தகைய பராக்கிரமசாலி அனந்தசேஷன். அவருக்கு தோல்விங்கிறது ஒரு முட்டாள் கூட அப்படி கற்பனை பண்ண முடியாது. ஆனால் சாத்தியகி என்ன சொல்லியிருந்தான், அவனுக்கு சண்டை தான் பாஷை, அந்த பாஷையில் தான் பேசணும்னு சொன்னது. அது மாதிரி தான் நிலமை வருது. தன்னுடைய குருவை கூட அவன் அவமானம் செய்கிற அளவுக்கு கெட்ட புத்தியோடு இருந்தான். அவனுக்கு தண்டனைங்கிற பாஷையில் தான் பேச வேண்டி வந்தது. துரியோதனை ஒத்து வரலை, அவமதிப்பால் கோபத்தோடு இருந்தான். அப்போது பலராமனுக்கும் அது இவன் ஒத்து வராதனால கோபம் வர அவர் என்ன செய்தார், பேசாமல் அந்த மொத்த அஸ்தினாபுரத்தையும் தன்னுடைய கலப்பையால் ஒரு கொத்தி ஆற்றுக்குள்ளே தள்ளுறதுக்காக தயாராகிறார். உடனே பயந்து போய் அவன் இவர்கிட்ட சரணடைகிறான். பலராமர்கிட்ட சரணடைஞ்சிட்டு அதோட முடிவுக்கு வந்தது. முறைப்படி சாம்பனுக்கு கன்னியாதானம் பண்ணான். நல்லபடியாக சீர்வரிசை செய்து அனுப்புகிறான். இப்படியாக சாம்பன் திருமணம் நடக்குது. அடுத்து ஜமதக்னி பரசுராம் பற்றி பார்க்கலாம். ரிஷிகர் சத்யவதி அப்படின்னு ஒரு தம்பதிகள் இருக்காங்க. ரிஷிகர் சத்யவதி இவங்களுடைய மகன்தான் ஜமதக்னி. ஜமதக்னிங்கிறது அவருடைய பட்டப்பெயர். ஸ்ரீவத்சம் அப்படின்னு ஒரு கோத்திரம் இருக்குது. அதை விருத்தி பண்ண 5 பேரில் கடையானவர் இந்த ஜமதக்னி. ரிஷிக முனிவருடைய அப்பா செவன மகரிஷி. அதே போல் சத்யவதி யாருன்னா காதி அப்படிங்கிற மன்னனுடைய பொண்ணு. இந்த ஜமதக்னி ரிஷிக முனிவருக்கு பிறந்திருக்கிறார். சத்யவதி சத்திரியர், ரிஷிகர் பிராமணர். ஆக இந்த 2 அமைப்புக்கு நடுவில் ஜமதக்னி பிறந்திருக்கிறார். கன்யாகுப்ஜ நாட்டு மன்னன் காதி கிட்ட ரிஷிகர் பெண் கேட்டு போன போது அவன் என்ன சொன்னான்னா, ஒரு காது மட்டும் கருப்பாகவும் உடம்பு பூரா வெள்ளையாகவும் இருக்கிற 1000 குதிரைகளை யார் எனக்கு தர்றாங்களோ அவங்களுக்கு தான் என் பொண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தார். இதனால் ரிஷிகர் வருணன்கிட்ட வேண்டி அதே போல் செய்து அந்த சத்தியவதியை மனம் புரிந்திருக்கிறார். இப்போ கல்யாணம் நடக்கிற போது சப்த ரிஷிகளில் ஒருத்தரான பிருகு மணமக்களை ஆசீர்வதிக்கிறார். ஏதாவது உனக்கு நான் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு பிருகு சொன்னார். அப்போ சத்தியவதி என்ன சொன்னான்னா, நான் வீட்டில் ஒண்டியாக தான் பிறந்தேன், என் கூட வேறு யாரும் பிறக்கலை, அதனால் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கட்டும், அதே சமயம் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு ஆண் பிள்ளை பிறக்கணும், அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். அப்போ பிருகு அவளுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் இருந்து 2 பருக்க சோறு, சமஸ்கிருதத்துலேயும் சோறுன்னு தான் பேர், 2 சோற்று பருக்கைகளை கொடுத்தார். இது ஒன்று நீ வாயில் போடு, இன்னொன்று உங்கள் அம்மா வாயில் போட்டுக்கலாம். இதை சாப்பிட்ட பிறகு நீ அத்தி மரத்தை வலம் வா, உங்கள் அம்மா அரச மரத்தை வலம் வரணும், வலம் வணங்குங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அதன்படி 2 அரிசியோடு போன சத்தியவதி அம்மா கிட்டேயும் நடந்ததை சொல்லி கொடுக்குறாள். அவள் அந்த 2 பருக்கையும் ஒரு சின்ன தட்டில் இருக்குது. அம்மாக்காரி என்ன நினைக்கான்னா, என் பொண்ணுக்கு விசேஷ சக்தி அளிக்கப்பட்ட அரிசியை அந்த முனிவர் கொடுத்துருப்பார் பிறகு, அதனால் மரத்தை வளம் வர்ற விஷயத்துலையும் என் பொண்ணுக்கு வித்தியாசமாக ஏதாவது செஞ்சுருப்பார் அப்படின்னு சொல்லி மகளுக்குள்ள பங்கை இவா ஏற்றுக்கிட்டா, தனக்குள்ள பங்கை மகளுக்கு கொடுத்தா. அரிசியும் மாற்றிக்கிட்டாங்க, மரத்தையும் மாற்றிக்கிட்டாங்க.
பிற்காலத்தில் இந்த விஷயம் தெரிஞ்சு பிருது வந்து சத்தியவதியை கண்டிக்கிறார். உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கணும், உங்கள் அம்மாவுக்கும் பிறக்கணும்னு சொன்னேன். நான் 2 பேருக்கும் தகுதிக்கு ஏற்ப அதை கொடுத்தேன். நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க. இதனால் உங்களுக்கு ஒரு சிரமம் இருக்குது, ஏமாந்துருக்கீங்க. உனக்கு ஒரு வீரன் புதல்வனாக பிறப்பான் அப்படின்னு சொன்னார். அதேபோல் உண்மையிலே சத்தியவதிக்கு பிராமணத்தன்மை உள்ள குழந்தையையும், அதாவது சத்தியவதிக்கு பிராமணத்தன்மை உள்ள குழந்தையை கொடுக்கணுங்கிறது அவருடைய திட்டமாக இருந்தது. அவளுடைய அம்மாவுக்கு சத்திரியத்தன்மை உள்ள குழந்தையை கொடுக்கணுங்கிறது பிருகுக்கு அப்படி ஐடியா வச்சுருந்தார். ஆனால் பிருகு கொடுத்ததை இவங்க மாற்றிக்கிட்டதுனால புள்ள மாற்றி பிறக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இவன் முழிக்கிறா சத்தியவதி. அப்போ பிருகு சொன்னார், அடுத்த தலைமுறைக்கு வேணால் இதை மாற்றிக்கலாம், இப்போதைக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு பேசிட்டார். அப்போ ஜமதக்னிக்கு மகனாக பரசுராமர் வீரத்தோடு பிறக்கிறார். பரசுராம் ஏன் இப்படி ஒரு பிராமணனுக்கு இப்படி வீரமாக பிறந்தார்னா இதான் காரணம். சத்தியவதியுடைய அம்மாவுக்கு விஸ்வாமித்திரர் பிறந்தார். இவரும் வீரன் தான், ஆனால் பிற்காலத்தில் பிராமணனாக மாறிட்டார். பிரசயனஜித் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னன் உண்டு. அவளுடைய மகா ரேணுகா, அவளைத்தான் கல்யாணம் பண்ணுறார் ஜமதக்னி. காலங்காத்தாலே ரேணுகா பக்கத்தில் இருந்த பர்வதா நதியில் போய் நீர் ஆடிட்டு குளிச்சுட்டு ஆத்து மணல்லே தன்னுடைய தவபலத்தால் ஒரு பானையை செய்து அதில் நித்திய பூஜைக்காக தீர்த்தம் எடுத்துகிட்டு வருவாள். ஒரு பானையை மணலில் வரைவா பானை படத்தை, அது பானையாக மாறிடும். சில சமயம் தண்ணியிலே கூட வரைவா, அது அப்படி தண்ணி பானை மாதிரி மாறிடும். அவளுக்கு அப்படி ஒரு பலம் இருந்தது. ஒரு நாள் பர்வதா நதியில் குளிக்கிற போது, அப்போது சித்திரதன்கிற ராஜா மனைவியோட நதியில் குளிச்சுக்கிட்டு இருந்தான். இதை அவள் வாய் பார்த்தா. அதிலிருந்து அவளால் அந்த மணல் பானை செய்கிற தன்மை முடிஞ்சு போச்சு. மன சஞ்சலத்தால் இந்த குறை அவளுக்கு உண்டாச்சுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜமதக்னி தன்னுடைய பசங்கக்கிட்ட ரேணுகாவுடைய தலையை துண்டாக எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. மூத்தவன் பேர் ருமன்வான், அடுத்தவன் சுசேதனன், வசு, விஸ்வாவசு, இப்படி 4 பசங்க. இவங்கெல்லாம் மறுத்துட்டாங்க. கடைசி பையனான ராமன் மட்டும் பரஸ்னா கோடாரி, அந்த பரஸ்ங்கிற ஆயுதத்தால் அந்த காரியத்தை செஞ்சான். இதனால் அப்பா மனசு மகிழ்ந்து, உனக்கு என்ன வேணுமோ கேளுடா அப்படின்னாரு. அந்த ராமனுக்கு பரசுராமன் பேராய்ச்சது. அவன் அப்பாட்ட, அப்பா எனக்கு அம்மா தான் வேணும், இந்த சம்பவத்தை அவன் நினைவில் இல்லாதபடியும் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னான். அப்போ சம்மதித்த ஜமதக்னி மகனுடைய உத்தம குணத்தால் ஈர்க்கப்பட்டு மனம் திருந்தி இனி வாழ்க்கையில் கோபப்படக்கூடாதுன்னு உறுதி எடுத்துக்கிட்டார். விஸ்வாமித்திரரும் ஜமதக்னியும் மாமா மருமகம் முறை, ஒரே சமயத்தில் பிறந்தவங்க, சமமானவங்க. ஜமதக்னிக்கு ஒரு முடி கூட கருப்பாக இருக்காது, எல்லாமே வெள்ளை முடி. எனவே இதனால் எல்லாரும் அவரை பார்த்து பேசும்போது அடையாளத்துக்காக நரைச்ச முடி ஜமதக்னி, நரைமுடி ஜமதக்னி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதனால் ஜமதக்னி சாதுராத்திரம் அப்படிங்கிற ஒரு யாகத்தை 4 நாட்கள் நடத்துறது, அதை நடத்தி தலைமுடியை கருப்பாக மாற்றிட்டார். வாலிபன் மாதிரி ஆயிட்டார். அந்த யாகத்தில் தன்னுடைய வம்சாவளிக்கும் சேர்த்து மந்திரங்களை சொல்லியிருந்ததுனால இந்த ஸ்ரீவத்ச கோத்திரத்தாருக்கு அவ்வளோ சீக்கிரம் முடி நரைக்காது. இப்போவும் கூட ஜமதக்னி ஓய்வு நேரங்களில் அம்பு எய்து விளையாடுவார். அந்த எய்த அம்புகளெல்லாம் மனைவி ரேணுகா தான் எடுத்துகிட்டு தருவாள். ஒரு தடவை அப்படி அம்பை எடுத்துகிட்டு வர லேட்டாகிடுச்சு. ஏன் லேட்டுன்னு கேட்டதுக்கு, வெயில் அடித்ததுனால கொஞ்ச நேரம் மரத்தடியில் உட்காந்துருந்தேன் அப்படின்னா. உடனே ஜமதக்னி சூரியனை கூப்பிட்டு, ரொம்ப முரட்டுத்தனமாலாம் வெயில் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறார்.
அவன் சொன்னான், எனக்கு அது இயல்பாச்சே, அதை எப்படி விட முடியும்னு கேட்குறான். மகாபாரதத்தில் இது வசனத்திலே இருக்குது. அந்தணனுக்கு அவன் சூரியன் சொல்கிறான், அந்தணனுக்கு நேர்மை, பூமிக்கு ஸ்திரம், சந்திரனுக்கு அழகு, சூரியனுக்கு உஷ்ணம், கடலுக்கு ஆழம், நெருப்புக்கு எரிப்பு, மேருவுக்கு ஒளி, இதெல்லாம் இயல்பானது, இதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டான் சூரியன். இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொன்னதுனால உஷ்ணத்தை தாங்கிக்கிற மாதிரி ஒரு ஜோடி செருப்பு, ஒரு குடை, இதை கொடுக்குறான். இதை வச்சு உஷ்ணத்தை தாங்கிக்கலான்னு சொன்னான். இதிலேருந்து யார் ஒருத்தர் இந்த ரெண்டையும் பரிசளிக்கிறாரோ அவங்களுக்கு அதிகம் புண்ணியம் உண்டு அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இதனால் வேத சடங்குகளில் பாதுகைகளும் குடையும் பரிசு தர்றது முக்கியமானதாக சொல்லப்படுது. வாமன அவதாரத்துலேயும் அதை நாம் பார்க்குறோம். வாலிபமாகவே இருக்கிறதுக்கான யாகம், முடி அழகுக்கான கேசவர்த்தினி தைலம், பயிர்களுக்கான இயற்கை உரம், கிருமி நாசினி மருந்துகள், இதெல்லாம் ஜமதக்னி தான் உண்டு பண்ணார். எப்போவுமே ஜமதக்னி ஏதாவது ஒரு யாகம் நடத்திக்கிட்டே இருப்பார். யாக அக்னியில் எவ்வளோ பெரியவங்களும் கஞ்சத்தனம் பண்ணுவாங்க திரவியங்களை போடுறதில்ல. ஆனால் இவர் அப்படி இல்லை, தாராளமாக போடுவார். அக்னியும் சந்தோஷமாக ஜம்முன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். இந்த ஜம் ஜம்முங்கிற சத்தம் தான், அதை வச்சு தான் அவர் பேரில் அது இணையுது. ஜம அப்படின்னா நல்லா சாப்பிட்றத குறிக்கும். கல்யாணம் ஆனதும் மாப்பிள்ளை நல்லா சாப்பிட்டாருன்னு வச்சுக்கலாம், நிறைய பலகாரம் அதெல்லாம் சாப்பிடும்போது பரவாயில்ல மாப்பிள்ளை நல்லா ஜமாய்க்கிறார் அப்படிம்பாங்க. அதுபோல் அக்னிக்கு நல்லா சாப்பாடு போட்டதுனால ஜமத் அக்னி அப்படின்னு அவருக்கு பேர் வந்தது. இவர்கிட்ட ஒரு ஹோம பசு வச்சுருந்தார், கேட்டதெல்லாம் தரும். அப்போதைக்கு ராஜாவாக இருந்த கார்த்திய வீரியார்ஜுன் ஜமதக்னியை பார்த்து அந்த பசுவை கேட்டான். அவர் தர மறுத்தார். இதனால் பலவந்தமாக எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ வெளியே போயிருந்த பரசுராம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு கார்த்த வீரியார்ஜுனன் நேரில் போய் பார்த்து கொன்னுட்டார். பசுவை மீட்டு வந்தார். அதுக்கப்புறம் அந்த வீரியார்ஜுனுடைய மகன்கள் பரசுராமன் இல்லாத போது ஜமதக்னியை கொன்றுதாங்க. அப்போ ரேணுகா தன்னுடைய கணவன் உடம்பு முன்னாடி 21 தடவை மார்பில் அடித்து அழுதா. இதனால் பரசுராமர் லோகத்தில் சத்திரியர்களே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 21 முறை வலம் சத்திரியர்கள் இல்லாதபடிக்கு மன்னர்களை எல்லாம் காலி பண்ணுறார். ஏன்னா அந்த நேரத்தில் உண்மையிலே சத்திரியர்கள் அட்டூழியம் ஜாஸ்தியாக இருந்தது. கன்னியாகுமரியிலேருந்து திருவனந்தபுரம் போகிற பாதையில் 7 கிலோமீட்டருக்கு முன்னாடி திருவல்லா அப்படிங்கிற பகுதி இருக்குது. இங்கே தான் பரசுராமர் ஆலயம் இருக்குது. ஜமதக்னி ஆசிரமம் இங்கே தான் இருந்தது. ஹரே கிருஷ்ணா.